மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மொத்த இந்தியாவுமே நியாயம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா நேஷனல் மீடியாக்களுமே இன்னைக்கு இந்த விஷயம் தான் தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. காரணம், அந்த பொண்ணு அந்த மாடி படியில கத்திக்கிட்டே நெஞ்செல்லாம் அந்த நெஞ்சு பகுதி முழுக்க தீ பத்திக்கிட்டே அந்த பொண்ணு கதறி அழுதுகிட்டு ஓடியாந்தல்ல, அதுதான் இந்த செய்தி இவ்வளவு முக்கியத்துவம் பெறுறதுக்கு அவ்வளோ ஒரு காரணமா அமைஞ்சிருக்குது. அந்த பாவிங்க அந்த பொண்ணை எந்த அளவுக்கு அந்த குடும்பமே சித்திரவதை பண்ணியிருந்தா நெஞ்சில தீயோட அந்த பொண்ணு இறங்கி ஓடியாந்திருப்பா. அதனாலதான் இன்னைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியா நாடு முழுக்க கொந்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்போ எல்லாருமே அங்க பாஜக ஆளக்கூடிய பாஜக அரசை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எல்லாத்துக்குமே யோகிஜி புல்டோசரை தூக்கிட்டு போவாரு, இந்த விஷயத்துக்கு இந்த குடும்பத்துக்கு மேல புல்டோசரை தூக்கிட்டு போவாரா, இல்ல அந்த குற்றவாளி ஒரு பாஜகவை சேர்ந்தவன் அப்படிங்கறதால இந்த இடத்துல வாய்மூடி அமைதியா இருக்கிறாங்களான்னு சொல்லி இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாம நாடு முழுக்க இவங்களை நோக்கி கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசம் நொய்டா பகுதியில் இருக்கக்கூடிய சிர்சான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிக்கி பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கு வயசு வரை 26 வயசு தான். இவங்களுக்கு விபின் பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனோட திருமணம் நடக்குது. 2016 இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இந்த திருமணம் நடந்த இந்த 9 வருஷமாவே இவன் பல வகையான சித்திரவதை செஞ்சிருக்கிறான். வரதட்சணை கேட்டு சித்திரவதை செஞ்சிருக்கிறான். இதுல முக்கியமா என்னன்னா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சும்மா சாதாரணமா கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ஏதோ பாவம் பார்த்து ஏழை விட்டு போனால கல்யாணம் பண்ணிட்டு வரல, நல்லா சொகுசாதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பொண்ணு வீட்டுல வந்து 2 பொண்ணை இந்த ஒரே குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நிக்கி பாட்டி, அவங்களுடைய அக்கா கஞ்சன் பாட்டி, இவங்க 2 பேருமே இந்த ஒரே வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஸ்கார்பியோ எஸ்யூ கார் கேட்டிருக்காங்க. ஸ்கார்பியோ எஸ்யூ, அதுவும் டாப் மாடல் வேணுமா அவங்களுக்கு, டாப் ஓப்பன் மாடல் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த காருமே வாங்கி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பேசக்கூடிய நேரத்தில் பொண்ணு வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஸ்விஃப்ட் டிசைர் கார் வாங்கி தரோம், எங்களோட பட்ஜெட் அவ்வளோ முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை எங்களுக்கு ஸ்கார்பியோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடம் பிடிச்சதால வேற வழி இல்லாமல் அன்னைக்கு தேதிக்கு அந்த காருமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு புல்லட் பைக் ஒன்று, ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று கேட்டு வாங்கியிருக்கிறான். அதுக்கடுத்து $30 தங்கம். $30 வடக்கில் வந்து இந்த டோலா கணக்கு தான், சவரன் கணக்கு சொல்ல மாட்டாங்க, டோலா கணக்கு தான் சொல்லுவாங்க. $30 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 350 கிராம் அளவுக்கு வரும். அந்த 350 கிராம் அளவுக்கான தங்கமும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு தேதிக்கு பணமும் கொடுக்குறதுக்கு. அப்போ இவ்வளோ வசதிகளோட தான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்காவையும் அதே வீட்டில் தான் அவங்க அண்ணங்காரனுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த இந்த 9 வருஷமாவே எங்களுக்கு இன்னும் பணம் பத்தல. ஏன்னா இவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே வேலைக்கு போக மாட்டானுங்களாம். வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்துருக்கிறது. ஒரு கட்டத்தில் சரி மாப்பிள்ளைக்கு வேலை இல்லையான்னு சொல்லி இந்த பொண்ணோட அப்பா ஒரு பியூட்டி பார்லரும் வச்சு கொடுத்துருக்காரு. அதையும் இவங்க உருப்படியாக நடத்தாம தொடர்ந்து இவங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் பொண்ணு வீட்டில் போய் காசை வாங்கிட்டு வா, இன்னும் அவங்க அப்பாட்ட போய் அதை கேட்டுவான்னு சொல்லி இப்படியே சித்திரவதை பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு கட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை அந்த பொண்ணை போட்டு கடுமையான முறையில் சித்திரவதை பண்ணியிருக்கலாம். அந்த குடும்பமே அந்த பொண்ணை போட்டு அடிக்குது. முடிய பிடிச்சி தரன்னு இழுத்து போட்டு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான். அவ்வளோ சித்திரவதை செய்கிறான். இப்படி தன்னோட தங்கச்சி இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்களே, விட்டா அந்த என் தங்கச்சியை சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க அக்கா கஞ்சன் பாட்டி அவங்க தான் அந்த வீடியோவை எடுக்கிறாங்க. அதாவது யாருக்கும் தெரியாமல் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறத ஒரு கட்டத்தில் அந்த விபின் பார்த்துட்டு அந்த ஃபோனை தட்டி விட்றான், கையில் கோபமாக தட்டி விட்றான். அவங்க அக்காவையும் பலார்னு ஒரு அறை அரைஞ்ச அறையில் அந்த அக்காவுமே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்த இந்த காட்சிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு அடுத்த வீடியோ ஒன்று வெளியில் வருது. இப்போ இது சம்மந்தமான எந்த வீடியோ நம்மளால யூடியூப்ல காட்ட முடியாது. காட்டினோம்னா இந்த வீடியோவே ஒரு வைலன்ஸ் கண்டென்ட் அப்படின்னு வீடியோவே நீக்கப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ மோசமான ஒரு காட்சி. அதெல்லாம் நான் காலையில் இந்த வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் கூட மனசே ஆறல. அந்த பொண்ணை அடிச்சு மேலே படிக்கட்டில் எழுதிட்டு போனா மேலே இருந்த அந்த பொண்ணு உடம்புல துணியெல்லாம் அந்த பொண்ணு தப்பன்னு கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடியாருது. அந்த பொண்ணு அலறி ஓடியாரும் போது இந்த மார்பு பகுதி இது முழுக்க தீ பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே தீ பத்திக்கிட்டு உடம்பெல்லாம் தீ காயங்களோட தட கத்தி அலறிக்கிட்டு அந்த பொண்ணு ஓடியாருது. ஓடி வந்து ஒரு இடத்துல தரையில் உட்காந்துருச்சு. அந்த ஹாலில் கீழே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் உட்காந்துட்டு அழுவுது. அந்த பொண்ணு தாங்க முடியல, தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளையால தாங்க முடியல. முதுகு பகுதி அந்த வீடியோ காட்டும் முதுகு பகுதியை காட்டும் போது முதுகு பகுதி முழுக்க எரிஞ்சு போயிருக்குது. காலோடைய பகுதிகள் முழுக்க எரிஞ்சு போயிருக்குது. இவ்வளோத்தையும் தன்னோட தங்கச்சி அங்கே எரிஞ்சு போயிருக்கிறாளே, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த நிலைமையை தான் அக்காவால் மனசு தாங்க முடியாமல் அதை வீடியோ எடுக்கிறா. ஏன்னா நான் இந்த வீடியோ எடுத்தாதான் வெளி உலகத்துக்கு போய் இந்த குற்றவாளிகள் அம்பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த வீடியோ எடுக்கிறா. அந்த புள்ள பாவம் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்குது. தீ காயங்களோட பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் மேலே என்ன ஊத்துறாங்க, அது கிருஷ்ணாயில் ஊத்துறானா இல்லை பெட்ரோல் ஊத்துறானா அப்படிங்கிறது அந்த வீடியோவில் சரியா தெரியல. மேற்கொண்டு இன்னும் ஊற்றி அந்த பெண்ணை கொளுத்தக்கூடிய இவ்வளோ பெரிய அராஜகம் ஒரு வீட்டில் பட்ட பகலில் இப்போ ஏற்பட்ட ஒரு அராஜகம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கடும் காயம், உடம்பு முழுக்க தீக்காயம் ஏற்பட்டோன்னே
அவங்களை அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், நொய்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது சிகிச்சை பலனின்றி அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்கா, வீடியோ எடுத்த அக்கா இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. எல்லா இடங்களையும் நீதி கேளுங்க, எல்லாரும் நீதி கேளுங்க, ஜஸ்டிஸ் ஃபார் நிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராலுமே மனசு கேட்க முடியல. எல்லாருமே ஏன்டா இன்னும் இப்படியாட அராஜகம் பண்ணுவீங்க, ஒரு வரதட்சணை காரணமாக இப்படி ஒரு உயிரியடா கொள்ளுவீங்க, அதுவும் தீர்த்து கொளுத்தக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வெறியா உங்களுக்கு, நீங்களா பணம் பேய்களாடா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இன்னைக்கு நியாயம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதோட தான் இந்த வீடியோ இன்னைக்கு வட மாநிலம் முழுக்க மிகப்பெரிய அளவில் வைரலாக மாறி எல்லா நேஷனல் மீடியாவிலும் இன்னைக்கு இந்த செய்தி தலைப்பு செய்தியாக மாறி போயிருக்குது. அப்புறம் இந்த சம்பவம் போலீஸ் வரைக்கும் இந்த சம்பவம் போனதுக்கு பிறகு அப்புறம் காவல்துறை வந்து கைது செய்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை விபின் அவனையுமே கைது செய்கிறாங்க, அவங்க அம்மாவை கைது செய்கிறாங்க, அவங்க அண்ணனை கைது செய்கிறாங்க, எல்லாருமே கைது செய்கிறாங்க. இப்படி கைது செய்யும் போது ஆனால் மக்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த கொந்தளிப்போட எதிர்பார்ப்பதான் காவல்துறை அவனை சுடக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்குது. காவல்துறை அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம், அவன் எங்கள்கிட்ட தப்பிச்சோட பார்த்தான், போலீஸோட கண்ணெடுத்து போலீஸோட சுட பார்த்தான், அதோட எங்களோட தற்காப்புக்காக அவனோட காலில் சுட்டு நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய காலில் சுட்டு அவனை அங்கேருந்து ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கு, அங்கேருந்து கைத்தாங்களா அவனை கூட்டு வரக்கூடிய காட்சி, அந்த வீடியோ காட்சிகளுமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வெளியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லி ஏஎன்ஐக்கு ஏஎன்ஐ அவன்கிட்ட கேட்கும்போது நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை, நான் தீட்டுலாம் கொளுத்தலை அப்படின்னு சொல்லி தன்னை நியாயப்படுத்திக்க பார்க்குறான். ஆனால் இதே நாய் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே, அந்த பொண்ணை தீட்டு கொளுத்துறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கான். என்ன நீ இப்படி அநியாயம், என்ன நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியே, நீ இப்படி விட்டுட்டு போனதால என்ன எல்லாரும் கொலகாரன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட ஒரு பதிவுமே, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பதிவு போட்டான்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியாவில் அது சம்பந்தமான எல்லா செய்திகளுமே வந்திருக்கு. சரி, இவ்வளோ பெரிய அராஜகம் அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ காட்சியை நம்மளால பார்க்க முடியல, அவ்வளோ கொடூரமா இருக்குது, எப்படிடா உங்களுக்கு இப்படி மனசு வருது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடியோ இருக்குது. யாராவது இந்த செயலை ஆதரிப்பானா? எல்லாருமே இந்தியா முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் நிக்கின்னு நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சங்கி மூதேவிங்க இதுக்குமே நியாயம் மட்டுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கானுங்க. அதில் சில சங்கி ஒரு சங்கி பொண்ணோட வீடியோ காலையில் பார்த்தேன். அந்த பொண்ணு ஹிந்தியில் பேசுது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொலைலாம் கிடையாது, இது வந்து எல்லாம் வந்து கொலை ஊற்றி கிருஷ்ணாயில் ஊற்றி கொலை செஞ்சிட்டாதாவும் தீயிட்டு அவங்களை கொளுத்திட்டாதாவும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து தீயிட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு, தற்கொலையை வந்து இவங்க கொலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வரதட்சணை புகார்னு சொல்லி ஒரு போலியான புகார் கொடுக்குறாங்க, அங்கே வரதட்சணைலாம் ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு சில ஆன்லைனில் இயங்கக்கூடிய சங்கிகள் இந்த செயலுமே ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு போகிறாங்க. என்னடா அவனுங்க இப்படி இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு போறாங்களே, எதனால தான் முட்டு கொடுக்குறானுங்கன்னு சொல்லி இது சம்பந்தமா நம்ம கூடுதலாக தேட ஆரம்பிச்சோம். கூடுதலாக தேட ஆரம்பிக்கும் போது தான் இந்த மூதேவிற்கான விபின் பாட்டி, இந்த மாப்பிள்ளை, அந்த விபின் பாட்டி ஒரு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறான். இவன் வரதட்சணையை வாங்கினால ஸ்கார்பியோ காரு, அந்த ஸ்கார்பியோ கார்லையுமே பாஜகவுடைய கொடியை தான் தொங்க வச்சிருக்கான். பிஜேபியோட கொடியை வச்சு அதை போஸ்ட் போடக்கூடிய அளவுக்கு தான் அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு பாஜக தொண்டரா அந்த இடத்துல இயங்கி இருக்கிறாரு. பாஜகவுடைய ஏதாவது மீட்டிங் நடந்தா அந்த இடத்துல பாஜகவுடைய துண்டுகளை தோல்ல போட்டுக்கிட்டு அங்க பகுமானமா நிற்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறான். அந்த நொய்டாவோட பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக தலைவர்கள் கூட எல்லாமே உட்காந்து போட்டோ எடுத்து அவங்களுடைய கலந்துரையாடக்கூடிய அளவுக்கு பாஜகவில் பல முக்கியமான தலைவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவனோட சோசியல் மீடியாவை கூட பார்த்தோம்னா, நான் உத்தரகாண்டில் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன், இந்த இடத்துல அந்த சிவன் கோயிலுக்கு போனேன்னு சொல்லி தன்னை ஒரு இந்து மத பக்தராகவும் ஒரு பாஜகவோட முக்கியமான ஒரு நபராகவுமே தொடர்ந்து இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவங்க இந்த இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் இந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திருக்கிறாங்க. பெண்களை போட்டு எப்படி அராஜகம் பண்றான்றது அவனோட வீட்டில் போய் பார்க்கும் போது தான் தெரியுது. இப்படி மேலாப்புல நான் ஒரு இந்து மத பக்தர் மாதிரியே ஒரு புனித நபர் மாதிரியே காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணியிருக்கிறான். இவன் பாஜகவை சேர்ந்த ஒரு நபர், பாஜகவோட அபிமானிங்கிற ஒரு காரணத்துக்காகவே, பாஜக கொடிய கார்ல வச்சிருக்கான்ற ஒரு காரணத்துக்காகவே ஒரு சில ஆன்லைன்ல இயங்கக்கூடிய சங்கிகள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் உண்மையில என்னதான் நடந்துச்சு, உண்மையாவே தீயிட்டு கொளுத்துனாங்களா அல்லது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி இன்னும் கூடுதலா நம்ம போய் தேடி பார்க்கும்போது, இந்த இறந்து போயிருக்கக்கூடிய அந்த நிக்கி பாட்டி இருக்காங்க இல்லையா, நிக்கி பாட்டிக்கு ஒரு 6 வயசுல ஒரு மகன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த பையன், அந்த சின்ன புள்ள அழுதுகிட்டு சொல்லுது, எங்க அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியல, அம்மா உயிரோட இருக்கிறாங்களா இல்லன்ற அந்த புரிதல் கூட அந்த பிள்ளைக்கு இல்ல. அந்த புள்ள ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த பிள்ளையோட முகத்துல பார்க்க முடியுது. அந்த புள்ள அந்த வீடியோல சொல்றது என்னன்னா, எங்க அம்மாவை கடுமையா அடிச்சாங்க, எங்க அம்மா கடுமையான முறையில் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க, என்னவோ எங்க அம்மாவோட தலையில எங்க அம்மா மேல என்னத்தையும் ஊத்துனாங்க, ஏதோ ஊத்தி, அதை கிருஷ்ணா இல்லையா இல்ல பெட்ரோலான்ற கூட அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியல, எதையோ எங்க அம்மா மேல ஊத்துனாங்க, ஊத்திட்டு எங்க அப்பா லைட்டரை வச்சு எங்க அம்மாவை கொளுத்தினாரு. அந்த புள்ள அந்த திரும்ப அந்த செய்தியாளர் கேட்கறாரு, லைட்டரை வச்சு கொளுத்தினாராப்பா அப்படின்னு திரும்ப கேட்கும் போது, ஆமா லைட்டரை வச்சு எங்க அம்மாவை கொளுத்தி விட்டாங்க, எங்க அப்பா தான் இந்த காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லி அந்த பச்சை புள்ள வந்து ஆதாரம் சொல்லிட்டு இருக்குது. இங்க இவன் பாஜகவை சேர்ந்த ஒரு நபருங்கிறதால கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவனை நாய்ங்க அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு அலையறானுங்க. அதுக்கடுத்து அந்த அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க இல்லையா, இவங்களோட அக்கா கஞ்சன் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னைக்கு இந்த வீட்டுக்கு 2016 நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ
கல்யாணம் பண்ணிட்டு வந்த காலத்துல இருந்து நாங்க 2 பேரும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். எது ஒண்ணு நடந்தாலும் அப்பா வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வா, உங்க அப்பா வீட்டுல இதுக்காக போய் செலவுக்கு காசு வாங்கிட்டு வான்னு சொல்லி தொடர்ந்து எங்களை சித்திரவதையா இந்த 9 வருஷமாவே ஒரு நரக வேதனையோட நாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவனுக்கு வந்து அந்த டைம்ல கல்யாணம் ஆகும்போது ஸ்கார்பியோ கார் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ ஸ்கார்பியோ கார் பத்தாதுன்னு சொல்லி மெர்சடிஸ் கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிறான். மெர்சடிஸ் கார் வாங்கிட்டு வா, இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு 60 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். இல்லைன்னா மெர்சடிஸ் கார் வாங்கிட்டு வா, கூடவே ஒரு 36 லட்ச ரூபா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கூடுதலா வரதட்சணையா 36 லட்ச ரூபா தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கஞ்சன் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணத்துக்கு அவ்வளோ நகை போட்டு கொடுத்தோம், காரை கொடுத்தோம் இல்லையா, அது இல்லாமல் முதல் ஆண் குழந்தை பிறக்கும் போது அவங்க வீட்டு சார்பில் என்ன செஞ்சிருக்காங்க, அப்பதான் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் அப்பதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் $11 நகை கொடுத்துருக்காங்க. $11 128 கிராம் அளவுக்கு, குழந்தை பிறந்ததுக்காக 128 கிராம் நகை தனியாக வர கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு கொடுத்தோம், இன்னும் வாங்கிட்டு வான்னு சொல்லி இந்த அளவுக்கு பணத்தாசையில இந்த பேய மாதிரி அவங்க அந்த பிள்ளைய போட்டு இவ்வளவு அராஜகம் பண்ணிருக்கானுங்க. இதை தாண்டி அந்த கஞ்சன் பாட்டி சொல்றாங்க, இந்த என் தங்கச்சி புருஷா இருக்கிறானே இவனுக்கு ஆல்ரெடி இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி 2024 காலகட்டத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட அவன் கார்ல போயிட்டு இருந்தான். காரோட போய் நாங்கள் போய் மடக்கி பிடிச்சோம். எங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கள காரோட மடக்கி பிடிச்சி அடிச்சு கூட்டு வந்தோம். அப்போ இல்லை இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்பவுமே வீடியோட வந்து அவங்க குடும்பமே வந்து எங்கள் வீட்டில் வந்து பஞ்சாயத்து சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப வந்து இங்கே வாழ வந்தோம். ஆனால் என் தங்கச்சி இப்படி அநியாயமாக கொண்டுட்டாங்க, வரதட்சணைக்காக கொண்டுதான், என் கண்ணு முன்னாடி தான் கொண்டானுங்க, நான் தான் இதெல்லாம் வீடியோ எடுத்தேன், இதுக்கு அந்த முழு குடும்பமும் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த குழந்தையோட புகார், அந்த அக்காவுடைய புகார், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகுதான் அவனை சுட்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அங்கே நிலைமை மாறி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பா இருக்கிறாரு. அப்பா சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, பல ஊடகங்களுக்கு இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என் பிள்ளை நல்லா இருக்கணும் தாங்க இவ்வளோ செலவு பண்ணி நான் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே இவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் கொடுத்தது, என் பிள்ளைங்க என் வீட்டில் எப்படி ராணி மாதிரி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி போகிற இடத்துல என் பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கணும் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இப்படி அராஜகம் பண்ணியிருக்கானுங்க, இந்த நாய்களை விடவே கூடாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சொல்றாரு, இவனுங்கெல்லாம் விடவே கூடாது, இவனுங்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளணும். இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் யோகி பாபான்ற வார்த்தையை அவர் சொல்றாரு. இந்த யோகி பாபா அவங்களோட வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கணும், அவங்களை என்கவுண்டர் பண்ணணும், அவங்களோட வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கணும், எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தந்தையை இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதனாலதான் இன்னைக்கு பாஜகவை நோக்கி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நோக்கி மிகப்பெரிய அளவுல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. ஏங்க ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் போராட்டம் பண்ணாரு, ஒரு சிஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, வக்ஃபு மசோதான் சட்டம் கொண்டு வரீங்க, அந்த சட்டத்துக்கு எதிராக ஒருத்தர் ஜனநாயக வழியில போய் போராட்டம் பண்ணாலே அவனோட வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறீங்க. அந்த போராட்டத்துல ஒரு நபருடைய வீடு போய் இடிக்கப்படுது. அந்த வீடு இடிக்கப்படுற நபர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லுதுன்னா, அவர் அந்த ராமநவமி ஊர்வலத்தை கல்ல வீசிட்டாரு, அதனால அவரோட வீடு இடிக்கப்படுதுன்னு ஒரு காரணம் சொன்னாங்க. ஆனா கல்ல வீசினாருன்னு சொன்ன நபருக்கு 2 கையுமே கிடையாது. 2 கை இல்லாத நபர் சாமி ஊர்வலத்தை கல்ல வீசிட்டாருன்னு சொல்லி அவருடைய வீட்டை இடிச்சு அவ்வளவு அராஜகம் பண்ணக்கூடிய அராஜகங்கள் நடக்குது. அப்ப இஸ்லாமியர் ஒரு சின்ன தவறே செய்யல அப்படின்னாலுமே அவன் மேல இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி அவனோட வீடு இடிக்கக்கூடிய இந்த பாஜக அரசு இன்னைக்கு உங்க பாஜக சேர்ந்த இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிருக்கானே சார், இவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணிருக்கானே, ஒரு பொண்ணை உயிரோட வச்சு கொளுத்தி இருக்கிறானே, பெண்களுக்காக நீதி கேட்கக்கூடிய கட்சி தான் பாஜக, பெண்களுடைய நீதிக்காக தான் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா கொண்டு வரணும்னு சொல்லி இவ்வளவு உருட்டிட்டு கிடக்குறீங்களே, இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, அந்த நாயை என்னைக்கு சுட்டு தள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே அவங்களை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, பாஜகவுடைய ஆட்சியாளர்களோ அவங்க என்னைக்குமே நீதியின் பக்கம் நிக்க மாட்டாங்க, அல்லது உச்ச நீதிமன்றமாச்சே இந்த இடத்துல நியாயத்தை பேசுமா? ஒரு திருநாயோட விஷயத்துல தாமாக முன் வந்து சுமோட்டோவா அந்த கேஸை எடுத்து நீதிபதிகள் திருநாய் விஷயத்துல பேசக்கூடிய நீதிபதிகள் இங்க இந்த விஷயத்துல ஒரு பொண்ணு அப்படி அநியாயமா எரிச்சிருக்கானுங்க. மொத்த சோசியல் மீடியாவை கொந்தளிச்சு போய் கிடக்குது. இந்த பொண்ணோட வழக்க தாமாக முன் வந்து நீதிமன்றமாச்சு இந்த இடத்த பேசுமா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நோக்கி மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நாய்க்காக சில நல்லவனுங்க போராட்டம் பண்ணியிருந்தானுங்களே, நாய்களை வந்து அடைக்க கூடாது, நாய்களை வந்து தெருவில் தான் விடணும், எல்லாரையும் கடிச்சு சாவடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாய்க்காக இங்க சில கூட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட கூட்டமும் இங்க ஒரு பொண்ணு உயிரோட கொளுத்தப்பட்டு இருக்கு. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம் நாடு முழுக்க கொந்தளிக்கப்பட்டு இருக்கு. அந்த உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக இங்க நீதி கேட்க எவனுமே இல்லை. ஆனா நாய்க்கு ஒண்ணுன்னா மொத்தமா கிளம்பிட்டு ஓடியாந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய அராஜகம் நீங்க நாட்டுல மொத்தமா நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த இடத்துல நம்ம சொல்றது ஒண்ணுதான், பெற்றோர்கள் தயவு செஞ்சு வரதட்சணை எவன் கேட்கறானோ அவனுக்கு பொண்ணை கொடுக்காதீங்க. அப்பேற்பட்ட பொண்ணு என்னைக்கு ஒருத்தன் வரதட்சணை கேட்கறானோ அந்த பிச்சைக்கார நாய்க்கு பொண்ணே கொடுக்க கூடாது. வரதட்சணைங்கிறது மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை அப்படின்னு சொல்லி நம்மளோட பிள்ளைகள் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியம். எப்படி பிள்ளையை பார்க்கும்போது பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ, யாருக்கிட்டுமே ஜாதி பார்த்து பழகக்கூடாது, மதம் பார்த்து பழகக்கூடாது, மனிதர்களுடைய ஏற்றத்தாழ்வு இல்லை, எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த வரதட்சணையும் ஒரு வன்கொடுமை, வரதட்சணை வாங்குற பிச்சைக்காரனோட மோசம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையுமே பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து சில இஸ்லாமிய இளைஞர்களை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு நல்ல இஸ்லாமிய இளைஞர்கள் கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு
பலருமே இன்னைக்கு பெரிய அளவில் முடிவு எடுத்திருக்காங்க. என் திருமணம் நான் வரதட்சணை இல்லாம தான் திருமணம் செய்வேன், குர்ஆன் எங்களுக்கு மஹர் வாங்கி தான் திருமணம் செய்ய சொல்லியிருக்கு, அதனால நான் வரதட்சணை வாங்காம மஹர் கொடுத்து தான் திருமணம் செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு சில குடும்பத்துல நானே எல்லா செலவுலையும் கல்யாணம் பண்ற அளவுக்கு என் வசதி இல்லை அப்படின்ற பசங்க, சரி அந்த கல்யாண சாப்பாடு இருக்குல்ல, கல்யாண மண்டபம் இருக்குல்ல, இதை நாங்கள் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறோம், 2 பேரோட வீட்டோட கெஸ்ட்டும் வர போறாங்க, அதனால 2 பேர் வீட்லயும் ஷேர் பண்ணிக்கலாம், மற்றபடி நகையோ பணமோ இதை நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு வளரக்கூடிய தலைமுறை இப்படி ஒரு நல்ல தலைமுறையா வரதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா சில நாதாரிங்க இந்த மாதிரி பணத்துக்காக ஒரு பிள்ளைய உயிரோட எரிக்கக்கூடிய அராஜகங்களும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அதனால தயவு செஞ்சு வரதட்சணை வாங்குறவங்க எவனுக்குமே பொண்ணை கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த உறுதி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா வரதட்சணை இருக்குல்ல, அது ஒரு அநியாய சுரண்டல் தான், அது மிகப்பெரிய பெண்ணடிமைத்தனம். நீ பொண்ணை பெத்துட்ட, அதனால நீ பணம் கொடுத்துதான் ஆகணும், நகையை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது அப்ப பெண்ணாலே ஒரு பாவமானவங்க பாக்குறானுங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய பெண்ணடிமைத்தனம். வரதட்சணை ஒருத்தன் வாயை கொண்டு கேட்கறானா, அவனை விட ஒரு பெண்ணடிமைத்தனம் செய்யறவன் உலகத்துல யாருமே கிடையாது. அந்த வரதட்சணை வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு வைத்தறிச்சல் வாழ்க்கை. ஏன்னா அந்த தகப்பன் பிள்ளைய பெத்து பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளையோட படிப்புக்காக எல்லா செலவும் பண்றான், கடைசியில் பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது நகைக்காக இன்னைக்கு சவரன் சும்மாடா விற்கிது, சும்மாவா ஒரு சவரன் நகை 1 லட்சம் ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குது. அப்போ இந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 10,000 நகை ஒரு பிள்ளைக்கு போட்டு அனுப்பினாலே 10 லட்சம் ரூபாய் நீங்க ஒரு தந்தை அதுக்கு முன்னாடி வைக்கணும், கல்யாண செலவு இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது நீ வரதட்சணை இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ அராஜகமா அந்த தந்தையோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா, அது ஒரு வைத்தறிச்சல் காசு. இந்த பாவத்தோட இந்த வைத்தறிச்சலோட நீ இந்த நகையை வரதட்சணை வாங்கி நீ வாழ்க்கை ஆரம்பிச்சனா அந்த வாழ்க்கை விளங்கவே விளங்காது. அப்படி ஒரு நாசப்படுத்தப்பட்டு ஒரு சாபம் பட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த வரதட்சணை வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கை. ஏன் இவ்வளோ நமக்கு எரிச்சல் அவ்வளோ கோபமா வருதுன்னா, காலையில் அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ ஆத்திரமா இருந்துச்சு. அந்த பொண்ணு மாடிப்படியிலேருந்து மார்பல்லாம் அப்படி நெருப்போட வந்து கீழே உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கிது அந்த பொண்ணு. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து கொஞ்சம் கூட மனசாரல, அவ்வளோ ஒரு கொடூரமா இருந்தது அந்த வீடியோ. இப்போ அதனால எப்படி ஒரு வரதட்சணை வாங்கி ஒருத்தரோட ரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையோ, இன்னைக்கு பெண் வீட்லையுமே சில நவீன வரதட்சணை இன்னைக்கு பார்க்க முடியுது. பெண் வீட்டில் என்ன செய்யறாங்க, என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வந்து சொந்த வீடு வச்சிருக்கணும், சொந்த வீடு வச்சிருந்தாதான் என் பொண்ணை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ பெண் வீட்டார் ஒரு நவீன வரதட்சணை கையாள ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க, இதுல கொடுமை என்ன தெரியுமா, முதல் சொந்த வீட்டில் ஆல்ரெடி இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, இவங்க சொந்த வீடு மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்கணுன்றது முதல் ஒரு முறையான ஒரு லாஜிக் கிடையாது. இன்னைக்கு சொந்த வீடு வாங்குறதோ வீடு செட்டில்டா இருக்கிறதோ இந்த இதுவும் இல்லை. ஏன் வாடகை வீட்டில் இருக்கவங்களா அப்போ மனுஷன் இல்லையா, அப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களா இன்னைக்கு தான் கல்யாணம் பண்றது. இதுல என்னன்னா ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடைய குடும்பம், ஒரு நடுத்தரமான குடும்பம் இருக்கவங்களும் நான் தான் காலம் முழுக்க வாடகை வீட்டில் இருந்தேன், என் பொண்ணாச்சும் சொந்த வீட்டில் போய் வாழணும்னு சொல்லி அந்த சொந்த வீடு வசதியான மாப்பிள்ளை இதை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த மாப்பிள்ளை ஒழுக்கமானவனா, இறைவனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு மாப்பிள்ளையா, அதெல்லாம் அவங்க பார்க்கறதே கிடையாது. அதை பார்க்காம வசதி மட்டுமே பார்த்து கொடுக்குறாங்க. அந்த வசதி பார்த்ததோட விளைவு தான் இன்னைக்கு இந்த நிக்கியோட குடும்பம், நிக்கியோட வாழ்க்கை அப்படி சீரழிஞ்சு போச்சு. கோயம்புத்தூர்ல ரித்தன்யாவுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போய் அந்த பிள்ளையுமே தற்கொலை பண்ணதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதனால வசதி இருக்கா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு பார்க்கறத விட அந்த மாப்பிள்ளை நல்லவனா, நம்ம பிள்ளை வச்சு நல்லா பார்த்துப்பானா அப்படின்றத மட்டும் பாருங்க. இது என்னோட சொந்த உதாரணத்தையும் நான் சொல்லுவேன். எனக்கு திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் நான் டி நகர்ல பிளாட்ஃபார்ம்ல அன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு தேதிக்கு எனக்கு திருமணம் செய்ய பெண்ணு பார்க்கும்போது என்னுடைய மாமனார் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு அப்போ ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்கிற பையனுக்கு மாப்பிள்ளை கொடுக்கலாமா, பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது என் மாமனார் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் பிளாட்ஃபார்ம்ல வேலை செஞ்சாலும் தொழுகையோட விஷயத்துல கரெக்டா இருக்காரு, இறைவன் அஞ்ச வேண்டிய விஷயத்துல சரியா இருக்கிறாரு, பொய் பேசாம நேர்மையை வியாபாரம் பண்றாரு, அதனால அந்த மாப்பிள்ளைக்கு நான் பொண்ணை கொடுத்தனா என் பொண்ணு நார்மலான ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க, இறைவன் அவங்களுக்கு நல்லபடியா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எங்க மாமனார் ஒரு வார்த்தை சொன்னாரு. இறைவனோட உதவியால இன்னைக்கு அப்படி நல்லபடியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால சொல்ல வர்றது எதுக்குன்னா, பெண்ணை கொடுக்கும் போது அந்த மாப்பிள்ளை ஒழுக்கமான மாப்பிள்ளையா, இறைவன் அஞ்சக்கூடிய ஒரு மாப்பிள்ளையா, இதை தான் பார்க்கணுமே தவிர அந்த சொத்து இன்னைக்கு சொத்து இருக்கும், நாளைக்கு சொத்து இல்லைன்னா என்ன செய்வீங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருவீங்களா? அதனால இப்பேற்பட்ட கலாச்சாரங்கள் இல்லாம இந்த வரதட்சணையை ஒட்டுமொத்தமா ஒழிச்சிட்டு பிள்ளைகளை, அதெல்லாம் திரும்ப ஆரம்பத்திலே சொன்னது, ஒரு பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது ஜாதியை பார்த்து யார்ட்டையும் பழகாத, மதத்தை பார்த்து யார்ட்டையும் பழகாத, ஒழுக்கமா வாழ்ந்துக்கோ, எந்த பாவத்திலையும் ஈடுபடாத அப்படின்னு சொல்லி எப்படி வளர்க்கிறோமோ அந்த மாதிரி வரதட்சணையோ ஒரு வன்கொடுமை அப்படின்றத சொல்லி நம்மளோட பிள்ளையை வளர்க்க வேண்டியது அது ரொம்பவே முக்கியம். அது காலத்தோட கட்டாயம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.